வணக்கம் சார். இப்போ என் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். எனக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான். சிதம்பரம் டவுன் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக டிரைவர் ஃபீல்டில் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கார் டிரைவர் தான் ஓட்டிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன டூரிஸ்ட் வேனுக்கு டிரைவராக போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செல்வி ஆட்டோமொபைல்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாப்புல இந்த வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு நேரில் பார்த்து அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டி நான் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கல எனக்கு இந்த வண்டி ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்து நான் 2 வருஷமாக நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரே கையாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட கண்டிஷன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே எல்லாமே பவர் ஸ்டேரிங் வந்துடுது. சஸ்பென்ஸு ஃபுல்லாக இனோவா கார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சஸ்பென்ஸ்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 80 ஆனால் லாக்கு தான். ஆனால் 80ல் போனாலும் நம்மளுக்கு 80ல் போகிற மாதிரி தெரியாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இது ஆல்ரெடி டூரிஸ்ட் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இதே மஹேந்திரா கம்பெனியில். ஆனால் அதை விட இது கொஞ்சம் இந்த பிக்கப்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஹீல்ஸ் நான் வண்டி எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஹீல்ஸ் ஏறி இறங்கிட்டேன். இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு தடவை கூட நான் ஹீல்ஸ் ஏறுறதுக்கு சிரமப்பட்டதே கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நான் ஒரு தடவை கூட ஹீல்ஸ் ஏற பயப்படுறதே கிடையாது. எங்கே ஏறினா பாதியில் நிற்குமோ போகுமோ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுறதே கிடையாது. எனக்கு ஹீல்ஸ் ஏறுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபுல் எல்லாமே பவர் ஸ்டேரிங்கு ஃபுல்லாக எல்லாமே சென்சார் தான். நமக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் நம்ம சென்சார்லேயே வந்துடும். பவர் ஸ்டேரிங் இருக்கிறதுனால நமக்கு வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கோ திருப்புறதுக்கோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உட்காந்துட்டு வர்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. தாராளமான இட வசதி இருக்குது. இதில் கொடுத்துருக்க சஸ்பென்ஸ்னால அவங்க உட்காந்துட்டு வர்றதுக்கு நல்லா ரொம்ப அருமையான ஃபீலாக இருக்குது. நான் காரில் உட்காந்து வர மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் டூரிஸ்ட் வண்டியில் போயிருக்கேன், சின்ன வண்டியில் போயிருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கு அதிகமாக பேக் பெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நான் இப்போ இட்டுட்டு போன கஸ்டமர் யாருமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எனக்கு பேக் பெயின் வந்ததே இல்லை. எவ்வளோ லாங் போனாலும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ரிவ்யூலாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தடவை சவாரி போனோன்னா அடுத்தடுத்து நீங்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை ரெகுலராக அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க. எந்த ஒரு கஸ்டமர் போயிட்டேன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபோன் அடித்து எனக்கு வர சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு கஸ்டமர் பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய வேனோட உள்ள இன்னர் வியூவு. இது நான் நிற்கிற உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப தாராளமாக இருக்கும். 2 சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அதேமாரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் 5.5 இருப்பேன். ஒரு 6 ஃபீட்டு 6.5 இருந்தால் கூட தாராளமாக உங்களுக்கு இடிக்காது. ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதே பழைய வண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இவ்வளோ லிமிட்டுக்கு தான் வரும். இது அதோட நல்லா ஒரு அடி தாராளமாகவே இருக்குது. உங்களுக்கு நின்றுக்கிட்டு ஆடுறதுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மினி பஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் ஓட்டுறது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மினி பஸ் ரேஞ்சுக்கு மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி. உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே புஷ்பேக் தான் வரும். பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே உங்களுக்கு புஷ்பேக்கில் வந்துடும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக சாஞ்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் சாஞ்சிட்டு படுத்துட்டு போகும்போது உங்களுக்கு புஷ்பேக்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா நீங்கள் சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக வரலாம் வண்டியில். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு 10,000 கிலோமீட்டரில் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த கிலோமீட்டர் உங்களுக்கு வரும்போது சார் நீங்கள் சர்வீஸ் டைம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதேமாரி ஃபஸ்ட் சர்வீஸ் போனேன். நான் காலையில் கொண்டு போய் வண்டி விட்டேன்னா எனக்கு மதியத்துக்குள்ளே வண்டி சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி அவங்களே அருமையாக கொடுத்துட்டாங்க. எனக்கு சர்வீஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதேமாரி அடுத்தது 35,000 கிலோமீட்டரில் சர்வீஸ்க்கு வரணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மறந்துட்டாலும் அவங்களே கரெக்டாக அந்த சர்வீஸ் கிலோமீட்டர் வரதுக்கு முன்னாடி அவங்க ஐமேக்ஸில் பார்த்து இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் பார்த்து அவங்களே சர்வீஸ்க்கு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்தாங்கன்னா அதேமாரி நான் அதுக்கு முதல் நாள் வண்டியை கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு போவேன். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நான் சர்வீஸ் போட்டேன்னா எனக்கு அன்றைக்கி மதியத்துக்குள்ளேயே சர்வீஸ் ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்துருவாங்க. சர்வீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக எனக்கு 8லேருந்து 9க்குள்ளே மைலேஜ் தாராளமாக கொடுக்குது. நான் வண்டி எடுத்து இப்போ 2 வருஷமாக ஓட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் போகிற வரைக்கும் எனக்கு மைலேஜ் 7 கொடுத்துட்டு சர்வீஸ் போயிட்டு வந்தேன். சர்வீஸ் போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக ஒரு 8லேருந்து 9க்குள்ளே மைலேஜ் கொடுக்குது. மைலேஜ் ரொம்ப தாராளமாக இருக்குது. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு 9 மைலேஜ் ரொம்ப அதிகம்தான். அதுவே ஓகே தான். எனக்கு 9 மைலேஜ் கொடுக்குறது எனக்கு சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாருக்குமே ஓரளவு மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா பழைய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா அது வண்டி சின்னது, லோடு கம்மி வெயிட் கம்மி அப்படிங்கிறதுனால நமக்கு அது மைலேஜ் 10 கொடுக்கும். நம்மளுக்கு அதோட இது பாடி ரொம்ப அதிக பெருசாக இருக்குது, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால
மைலேஜ் வந்து இது 9 கொடுக்குது. 9 வந்து என்னை பொறுத்தளவுக்கு தாராளமாக ஓகேவான ஒரு மைலேஜ். அதனால் மைலேஜ் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து புதுசாக ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஃபோனில் அந்த ஐமேக்ஸோட இன்ஸ்டால் பண்ணி இந்த நம்ம வேனோட ஃபுல் அந்த கனெக்டிவேஷன் நமக்கு ஃபோனில் தெரிகிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டீசல் எவ்வளோத்துக்கு போடுறோம், எங்கே போடுறோம், எத்தனை ஒரு இப்போ 2000 கொடுக்குறோம் அப்படின்னா 2000 எத்தனை லிட்டர் டீசல் வருமோ எல்லாமே நம்ம அந்த ஐமேக்ஸுங்கிற ஆப்லேயே பார்த்துக்கலாம். அதேமாரி வண்டி எங்கெங்கே போயிட்டுருக்கு, வண்டி மூவிங்கில் இருக்கா, இல்லை ஸ்டாப்பில் இருக்கா, வண்டி ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அதேமாரி வண்டியில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஐமேக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம பார்த்து நார்மலான ஃபால்ட்டு அப்படின்னா நம்ம வண்டி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பார்த்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். இல்லை வண்டி மூவ் பண்ண முடியாது, மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க வந்து அது என்ன சர்வீஸ்ன்னு பார்த்து லேப்டாப்பில் போட்டு அவங்க பார்த்து செக் பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த ஐமேக்ஸ் வந்து ஆப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐமேக்ஸ் இருக்கிறதுனால வந்து இப்போ நம்ம ஒரு டிரைவர் போட்டு அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க, ஒரு டிரைவர்கிட்ட வண்டி கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிரைவர் எங்கெங்கே போகிறாப்புல, எந்த பங்கில் டீசல் போடுறாரு, எவ்வளோத்துக்கு டீசல் போடுறாரு. இப்போ நீங்கள் 2000 கொடுத்து டீசல் போட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக 2000 டீசல் போடுறாரா என்னங்கிறது வந்து அதிலே வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். அதனால் அந்த ஐமேக்ஸ் ஆப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து செல்வி ஆட்டோமொபைல்ஸில் தான் வண்டி எடுத்தேன். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாப்புல. நான் போய்ட்டு அவர் சொன்னதை நம்பி நான் போய்ட்டு வண்டி எடுத்தேன். நான் வண்டி எடுத்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த வண்டி நான் மறுபடியும் இன்னொரு வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த வண்டிக்கு சவாரி அதிகமாக வருது அப்படிங்கிறனால இந்த வண்டி ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சி இந்த வண்டி தான் வேணும் அப்படிங்கிறதுனால என்னால் சவாரி ஓட்ட முடியல. அதனால் நான் இன்னொரு வண்டி கூடிய சீக்கிரத்தில் விரைவில் இன்னொரு வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி யாராவது ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கடலூரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஆட்டோமொபைல்ஸ்ன்னு இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் இதுங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி உங்களுக்கு அருமையாக வண்டி டெலிவரி அவங்க சொல்கிற தேதி நீங்கள் சொல்கிற தேதியில் உங்களுக்கு டெலிவரி பண்ணி ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே பக்காவாக கொடுத்துருவாங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ யாராவது வண்டி வாங்கணுன்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்பி தாராளமாக வாங்கலாம். நான் வந்து ஒரு 100% ஷூராக சொல்கிறேன். இந்த வண்டி நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சர்வீஸ் மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்காது. எனக்கு ஒரு சர்வீஸ் போனால் மிஞ்சி போனால் வந்து ஒரு 3000 கிட்ட தான் செலவாகுது. அதுக்கு மேலே அதிகமாக செலவாக மாட்டேங்குது. அதனால் வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வண்டி யாராவது வாங்கணுன்ட்டு அப்படி நீங்கள் உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த வண்டி வாங்கலாம். அது வந்து கடலூரில் பார்த்தீங்கன்னா செல்வி ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் அங்கே உள்ள அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா ஃபுல் டீட்டெயிலும் சொல்லி உங்களுக்கு அழகாக அந்த வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம்.